இந்த வீடியோவில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃபோர் சம் வந்து பார்க்கலாம். இதுவும் ஒரு டேட் மெத்தட் சம் தான். ஸோ கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபாலோவிங் பர்டிகுலர் ரேட் ஆஃப் த வேண்டா லிமிட்டட் ஃபார் த இயர் அண்ட் 31 மார்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ சம்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து 3 கேட்டகரியாக வந்து முதல்ல கொஸ்டின் வந்து பிரிக்க தெரியணும். அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம பிரிக்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ சம்குள்ளே போயிடலாம். ஸோ சம்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆக்டிவிட்டி போட போகிறோம் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா வந்து சேல்ஸ். ஓகேவா? அப்போ 5வது பாருங்கள். டோட்டல் சேல்ஸ் வாஸ் 32. அதில் கேஷ் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 11,50,000 பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்டார்ஸ் அதுக்கப்புறம். ஸோ டெப்டார்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வந்து ஓப்பனாக கொடுத்தாங்க, நம்மளுக்கு அமௌண்ட்டாக கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கேஷ்க்கு கேஷ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கேஷ் டெப்டார் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து டெப்டார்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ், டோட்டல் சேல்ஸையும் கேஷ் சேல்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கடனுக்கு வாங்கினது எவ்வளோ, கிரெடிட்க்கு வாங்கினது எவ்வளோ கிடச்சிச்சலாம். கடனுக்கு அப்படின்னா 20,50,000 வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதையும் ஓப்பனிங்கும் கிரெடிட் சேல்ஸையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 22,22,00,000. ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டு பக்கம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு டேலி பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 20,53,000. ஸோ இதான் நம்மளுக்கு என்னது கேஷ் சேல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். சரியா? ஓகே. ஸோ அந்த முன்னாடி எடுத்து நம்ம வந்து அதாவது டெபிட்டார்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டு 20,53,000. சரியா? ஓகே. ஓகே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே அது இப்போ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளோ, அதாவது கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய காசுலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். கம்பெனி விட்டு காசு வெளியில் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்டே. ஓகேவா? அதாவது கம்பெனிக்குள்ளே இன்ஃப்ளோ ஆகுதா அவுட்ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு பார்க்குறதா சம்மு. அதில் 3 கேட்டகரி பிடிச்சோம். அதாவது இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ, அதில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது படி தான் போடப்போம். இது எல்லாமே நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் கவர் ஆகிடும். சரி, அந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங்கில் கவர் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இது ரெண்டுமே இன்ஃப்ளோ. ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்ஃப்ளோ, வெளியில் போகிறதுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரிலாம் வெளியில் போகுது அப்படின்னா பர்ச்சேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 600 பாருங்கள். பர்ச்சேஸ் எவ்வளோ பாருங்கள் 16,00,000 கொண்டு 60,00,000 பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா கேஷ் வெளியில் போகும் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணால் அது கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? ஓகே, எடுத்துக்காச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், நம்ம எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து கிரெடிட் வந்து சண்டே கிரெடிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 78,000 தென் 81,000 க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜர் போட போகிறோம். போட்டுவிட்டு அதில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,00,000க்கு 8,00,000 பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ், டோட்டல் பர்ச்சேஸ். அதில் கேஷ் கொஞ்சம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7,40,000. சரியா? ஓகே. இது ரெண்டு டோட்டல் பண்ணிக்கிறோம். அது ஓப்பனிங்கும் கிரெடிட் பர்ச்சேஸும் நம்ம வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 8,18,000. ஸோ ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். போட்டு மைனஸ் இந்த 83,000 மைனஸ் பண்ணோம், க்ளோசிங் மைனஸ் பண்ணோம் அப்படிங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 73,35,000. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேஸ். ஸோ அந்த கேஷ் பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். சரி, அந்த சண்டே கிரெடிட் ஆகிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதான் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும் உள்ளது. ஓகேவா? ஸோ நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு எதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோமா, எக்ஸ்பிரஸ் பாருங்கள் 7ஆம் என்ட்ரி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணால் 12,40,000. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஏன்னா வெளியே தானே போது காசு. ஸோ அதனால் அது நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20,46,000. ஓகேவா? ஓகே. அதை விட நம்மளுக்கு வந்து இன்கம்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 11,60,000. சரியா? ஓகே. ஸோ இதோட முடிச்சிட்டோம்னா கிடையாது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து நம்ம பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸோ பர்ச்சேஸோ பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டேக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ அந்த டேக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ சம்மில் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 3,30,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து எவ்வளோ 22,500. ஸோ நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் மட்டும் 3,25,500. ஸோ அதோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு 8,52,500. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரி, சூப்பர். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம், இதுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதை நம்ம எடுத்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோ பண்ணிருக்கோம், ஃபர்னிச்சர் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து 12,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு
புதுசாக என்ன பண்ணுறோம், மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 3,10,10,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் அதில் அது தென் ப்ளஸ் 20 ஓகேவா. இது நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா காசு வெளியே போயிருக்கும் இல்லையா, அப்போ அது மைனஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பேலன்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி எவ்வளோ, 3,18,000 சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி வந்து பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவோம், ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃபினான்ஷியல் தான் கவர் ஆகும். ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா, அதில் ப்ளஸ் 3% ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,30,000. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து 60,000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ப்ளஸ் 12 போட்டுக்கிறோம். அப்படி நம்மளுக்கு 7,20,000. ஓகே. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ஈக்விட்டி டிவிடெண்ட், தென் வந்து டிவிடெண்ட் கட்டின டேக்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், வரும் 4,82,500 மைனஸில் இருக்குது சரியா. ஓகே. ஸோ அப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும் டோட்டலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52,000 கிடைக்குது. ஓகேவா. ஓகே. தென் இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பனிங் இருக்கு இல்லையா, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸோட எண்டு கிடச்சிடும். அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்குன்னா 1,25,000 கிடைக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே. இந்த ஆன்சர் வந்து ரைட்டாக இருக்கா தப்பாக எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சப்மிட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க, அது கேஷ் வந்து க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 1,25,000 க்ளோசிங் வருது. ஸோ நம்ம கொஷின் பாருங்கள், கொஷினில் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் இயர் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ சம் ரைட்டு சரியா. இது மாதிரி தான் வந்து நம்ம போட்ட சம் ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு உடனே வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த சம் பொறுத்த வரைக்கும் சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரைட்டானு செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உள்ள இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம்.